நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இனிமேல் யார் அவனை பற்றி இங்கே பேசவே கூடாது, மறுபடியும் அவன் வீட்டுக்குள்ளே வந்தானா அவனுக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் துர்காவுக்கு மட்டும் லைட்டாக ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி அதுவுமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க க்யூட்டாக தான் இருந்துச்சு. துர்கா வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு சாமுடி சரி அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா சாமுடி சரி அவங்க ரொம்ப பேசியிருப்பாங்க இல்லையா, எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவரும் அப்படியே நின்றுட்டு இருக்க இந்த பக்கம் துர்காவை பார்த்து அப்படியே முறைச்ச மானைக்கு போ அப்படின்னு சொல்லிடுற விறுவிறுன்னு துர்காவும் கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி சாமுடி சரி அவங்க பேசினதையே யோசித்துக்கிட்டே மாடியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்கிட்டு சந்திரா வந்துட்டு அதை பார்த்துட்டு மெதுவாக வர்றாங்க. என்ன மூத்த மாப்பிள்ள இதையே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி வந்துட்டு சைலண்ட்டாக இருந்தே காரியத்தை சாதிக்கிறவர் இல்லையா, அமைதியாக வந்துட்டு இவங்க சந்திரா வந்துட்டு பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, என் அக்கா இப்போ சொன்னதெல்லாம் வந்துட்டு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அவனுக்கு சொன்ன மாதிரி தெரியல, எல்லாமே உனக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு மறுபடியும் அமைதியாகவே தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா சொன்னதை கேட்டேல, பொய் சொல்கிறதே அக்காவுக்கு பிடிக்காது, நீ வந்துட்டு சொன்னது சாதா பொய்யெல்லாம் கிடையாது, சும்மா ஏதோ துர்காவை லவ் பண்ணுறேன்னு வீட்டுக்குள்ளே பெரிய பணக்காரன் தான், இருந்தாலும் அதெல்லாம் என் அக்கா கண்ணு தெரில, அவள் பொய் சொன்னா பார்த்தியா அது மட்டும்தான் தெரிஞ்சு, லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தவனுக்கே அந்த நிலமனா உன்னை பற்றி யோசித்துக்கோ, நீ என்னென்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பார்க்குறாங்க. இல்லை நான் பேச முடிக்க வேண்டியது இருக்குது, முழுசாக கேட்டுக்கோ, என் அக்காவுக்கு மட்டும் உன்னை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன் உசுரே முதல்ல உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல, நீ என்ன சாதா பொய்யா சொல்லியிருக்க, எங்கள் அம்மா ரொம்ப ஏழை, நாங்களும் ரொம்ப ஏழை, என்னமோ எங்கள் அக்கா உயிரை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆனால் உண்மையிலே நீ யார், சென்னையில் பெரிய கம்பெனிக்கு ஓனரு, அந்த ராஜா சேதுபதியோட பேரன்னு சொன்னால் அவ்வளோதான், என் அக்கா உன்னை சும்மாவே விட மாட்டா, கூடிய சீக்கிரம் இங்கே பாரு, கூடிய சீக்கிரமே உன்னை பற்றி எல்லாத்தையும் உண்மையாக என் அக்காவுக்கு தெரிய வச்சு உன்னை கொளுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு, இதெல்லாம் சீக்கிரமே நடக்க போகுது, அதுக்கான முதல் அடித்தளம் தான் இப்போ ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில் போனாலே அந்த விஷயம், நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டிங்களா, உங்கள் அக்கா சொன்னது உங்களுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தானே பிடிக்கும், நான் சொல்கிற பொய்யாது ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்க நன்மைக்காக போய் சொல்கிற பொய், ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன, இதுக்கு பேரே வந்துட்டு வேறு அப்படின்னு சொல்ல, வாட்டை அடக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு கோவப்படுறாங்க. நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, நான் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொந்த அக்காவுக்கே தெரியாமல் நீங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய வேலை துரோகம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் நான் வந்துட்டு பொய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் வந்துட்டு இதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், அத்தைக்கு வந்துட்டு நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் போய் சொன்னேன், நான் எந்த மாதிரி இடத்துலேருந்து இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிய வச்சுக்கிருவேன், ஆனால் உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இதே தான் உங்களுக்கு நடக்கும், கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதையும் பார்க்கலாண்டா, கூடி சீக்கிரம் என்னை யாருன்னு தெரிய வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்ருவேன், அப்புறம் நீ ஆசைப்படுறையே இந்த வீட்டோட மருமக, இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துரும், ரேவதி கூட சந்தோஷமாக வாழ, நான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு அமைதியாக நக்கலை சிரிச்ச மணிக்கு பார்க்குறாங்க. விறுவிறுன்னு சந்திரா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேமா மயில் அந்த இடத்துக்கு வராங்க. என்னப்பா இது சின்னத்தை எதையோ காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அவங்க பங்குக்கு ஒரு விஷயத்தை போட்டு உடச்சி இப்போ அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்கல்ல, அடுத்து பிளான் பண்ணி என்ன வெளியில் அனுப்பிச்சி விட பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மயில் வந்துட்டு இந்த சின்னத்தை ஆட்டை வந்துட்டு அடங்கலப்பா, ஆனால் கடைசியில் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா, இப்போ என்ன தான் பண்ணுறது, துர்காவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, அத்தை எப்படி ஒரு சீக்கிரம் முடிவெடுத்து அவனை வெளியில் பற்றி விடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அவன் லவ் ஒன்று சேராமல் போயிருமோ அப்படின்னு சொல்ல அது துர்கா கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கிட்டு வந்துட்டு துர்காவை காமிச்சிட்டு இருக்காங்க, ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சே பாவம் நம்மளால தானே அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கா வந்துட்டு அவங்களும் துர்காவை நினைக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.